ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வாத நாளை கர்த்தர் மாற்றி தருவாராக. ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வரும், உருவாக்கப்படும் சின்ன ஆயுதமோ பெரிய ஆயுதமோ நமக்கு விரோதமாய் இந்த ஆயுதம் வரும். அதை வாய்க்காமல் போக பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லையா? இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்க்கிற நீங்க நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போக வேண்டும் என்றால் சங்கீதக்காரன் சங்கீதம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 3வது வசனம், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், எப்போ தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு அவனுக்கு பயந்து ஓடும்போது சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்கிறான், கர்த்தாவே நீர் என் கேடகம். இப்போ கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருந்தா நம்ம என்ன செய்வார்? கர்த்தர் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? வாய்க்காமல் போக பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 16 அதிகாரம் 17 அதிகாரத்துல அந்த அப்சலோம் என்கிறவன் தாவீதினுடைய ஸ்தானத்திலே ராஜாவா வருகிறான். அப்போ 16 அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அகித்தோப்பினுடைய ஆலோசனை அப்சலோமுக்கும் சரி தாவீதுக்கும் சரி அது தேவ வார்த்தையை போல இருந்துச்சாம். அந்த அளவுக்கு அவனுடைய ஆலோசனைகள் அந்த அளவுக்கு இன்பமா இருந்துச்சு, நல்லதா இருந்துச்சு. ஆனா 17 அதிகாரத்துல பாருங்க, அந்த அகித்தோப்பேல் தாவீதுக்கு விரோதமா ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். தாவீதை கொல்வதற்கு அப்சலோம் ஒரு ஆலோசனை சொல்றான். ஆனா 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்தாராம்? அகித்தோப்பினுடைய ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கினார். அப்போ அகித்தோப்பில் ஒரு ஆலோசனை சொல்றான். அப்போ ஊசாய் என்கிற இன்னொரு நபர் இருக்கிறார். அப்சலோம் நினைச்சுதான் அந்த ஊசாயிட்ட போய் கேட்கறான், அகித்தோப்பில் இப்படி சொல்றாரு, நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி. ஆனா ஊசாய் வேற ஒரு ஆலோசனை சொல்றான். அப்போ அந்த ஆலோசனையை எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அந்த அகித்தோப்பினுடைய ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு கூட இருக்கிறவங்க ஒருவேளை நமக்கு ஃப்ரெண்ட்ஸும் போல தெரிவாங்க. ஆனா என்ன செய்வாங்க? நமக்கு விரோதமாய் ஏதாவது ஆயுதங்களை உருவாக்குவாங்க. அல்லது வேலை ஸ்தலத்துல நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். அப்படிப்பட்ட காரியங்களில கர்த்தர் என்ன செய்வாராம்? நமக்கு கேடகமா இருந்து அவங்களுடைய ஆலோசனையை கர்த்தர் என்ன செய்வாரு? அபத்தமாக்குவார். அப்போ நம்மளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போக வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நமக்கு கேடகமா வைக்க வேண்டும். இதை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, நீங்க யோசிக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறாங்களேன்னு சொல்லி. ஆனா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை கேடகமா வைக்கணும். சிலவங்க என்ன செய்வாங்க? தங்களுடைய திறமையை கேடகமா வைக்கிறாங்க. சிலவங்க என்ன செய்யறாங்க? பணத்தை கேடகமா வைக்கிறாங்க. அப்படி அதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது? உதவாது. கர்த்தர் நமக்கு கேடகமா இருந்தால் நிச்சயமா என்ன செய்வார்? நம்முடைய எந்த ஆயுதமும் நமக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? வாய்க்காமல் போக பண்ணுவார். தாவீதுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை எப்படி கர்த்தர் என்ன செஞ்சாரு? வாய்க்காமல் போக பண்ணினாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? வாய்க்காமல் போக பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளில இதை பார்க்கிற சகோதரன் சகோதரிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக வேண்டும் என்றா கர்த்தரை கேடகமா வைக்கணும். ஆண்டவரே, இதை பார்க்கிற சகோதரன் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தரை கேடகமாய் வைத்து அனுதினமும் நடக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே தாவீது சொல்கிறான், கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறமா இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படியாய் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே கேடகமாய், இயேசு கிறிஸ்து தாமே கேடகமாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.